வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுட சுட மொறுமொறுப்பான நம்ம எல்லாருமே டீ கடையில் விரும்பி சாப்பிட்ற கீரை போண்டா எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த போண்டா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். போண்டாவுக்கு முதல்ல மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ நான் இந்த இதுக்கு எடுத்துருக்குது தண்டுக்கீரை எடுத்துருக்கிறேன். அந்த தண்டுக்கீரையை பொடிசாக கட் பண்ணதை அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம போண்டா பதத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் பொழுது சூடாக இருக்க எண்ணெயும் சேர்க்கலாம், இல்லை சாதாரணமான எண்ணெயும் சேர்த்துக்கலாம். போண்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். மிதமான தீயில நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு மொறுமொறுப்பாக வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கீரை போண்டா ஈவினிங் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு, இல்லை சாதத்துக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பக்கோடெல்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் நம்ம போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். தண்டு கீரை கட் பண்ணும் பொழுது அந்த கீரையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, தண்டெல்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோதான், எல்லா போண்டாவையும் சுட்டு முடிச்சாச்சு. சுட சுட கீரை போண்டா இன்றைக்கி நம்ம டீ கடை ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கோம். சிம்பிளான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறொரு வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavita. Thank you.